அந்த அரண்மனையில் ஒரு எலி ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை பிடிக்கிறதுக்காகவே அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு பூனையை வளர்த்தாங்க. அந்த பூனை எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் இந்த எலி பூனைக்கிட்ட மாட்டாமல் தப்பிச்சு ஓடிட்டே இருந்தது. எலியோட தொல்லையை பொறுக்க முடியாமல் பக்கத்து ஊரில் இருந்தும் அயல் நாட்டில் இருந்தும் கூட பல விதமான பூனைகளை கொண்டு வந்தாங்க. ஆனால் எலி மட்டும் அகப்படவே இல்லை. இதை கவனிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காவலாளி அவர் வீட்டில் வளர்த்த பூனையை கொண்டு வந்தார். வந்த கொஞ்ச நேரத்திலேயே பூனை எலியை பிடிச்சிருச்சு. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நீ என்ன பயிற்சி கொடுத்து உன் பூனையை வளர்க்குற அப்படின்னு பலவாறான கேள்விகளை கேட்டாங்க. அதுக்கு காவலாளி, என் பூனைக்கு எந்தவித திறமையோ பெரிய பயிற்சியோலாம் எதுவும் இல்லை, அது பசியில் இருந்தது அவ்வளவுதான் அப்படின்னாராம். அரண்மனை பூனையும் அயல்நாட்டு பூனையும் நல்லா தின்னு கொளுத்திருந்ததுனால அந்த எலியை பிடிச்சி தான் அது பசியாறணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதனால் அந்த எலியை பிடிக்க முடியல. இதே போல தான் நாமும் எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கணும், ஒரு வேட்கை இருக்கணும். அப்போ தான் அதை வெற்றிகரமாக கச்சிதமாக செஞ்சு முடிக்க முடியும்.